தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த அர்த்தாட்டம சனியில பண வாய்ப்புகள் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி 4-5 இடங்கள்ல இருந்து வந்தது அப்படின்னு சொன்னா இப்போ வந்து 3 இடங்களாக அது குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. குறையுதுன்னு நினைச்சு சங்கடப்பட வேணாம். வரக்கூடிய பணத்தை நிதானமா செலவு பண்ணி பழகுங்க. ஏன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு பொதுவா இப்போ என்ன சூழல் இருக்கும் அப்படின்னு கேட்டா, வரக்கூடிய பணமெல்லாம் உடனே செலவாகக்கூடிய அமைப்பு இருக்கும். அது ஒன்று தாய் தந்தையினுடைய உடல்நலனுக்காக இருக்கலாம், இல்லை உங்களுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களா இருக்கலாம், இல்லைனா வந்து பிள்ளைகளுக்கான நலனாக இருக்கலாம். இப்படி சுற்றி சுற்றி போகிறப்ப வரக்கூடிய பணம் அப்படிங்கிறது செலவாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் செக்டாரை இது எப்படி மாற்றிக்கலாம் அப்படின்னா, லைஃப் பாலிசி எடுத்துக்கிறது. இந்த மாதிரியான பாலிசி எடுக்கிறது மூலமாக பொதுவாகவே பாலிசி எடுக்கிறது தனுசு ராசிக்கு வந்து செட் ஆகும். அது மாதிரியான மெடிக்கல் இன்சூரன்ஸோ ஒரு வந்து பாலிசி எடுத்து வச்சுக்கிறது நல்ல விஷயமா பார்க்குறேன். இது இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு ரேட்டு ரொம்ப அதிகமாக ஏறிக்கிட்டே இருக்கு. இவங்களுக்கு இப்போ என்ன சிந்தனை வரும் அப்படின்னா, பழைய கோல்டு இருக்கும்ல, இந்த வீட்டில் 916 இல்லாத கோல்டு இருக்கும்ல, அதெல்லாம் ஏன் மாற்றக்கூடாது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அது மாதிரியாக இப்போ 916 இல்லாத கோல்டை மாற்ற போனீங்க அப்படின்னாலுமே அதுக்கும் செலவாகத்தான் போகுது. எப்படினாலும் அதை இந்த மாதிரியாக செலவு பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ப்ராப்பராக 916 வாங்குறதுக்கான ஒரு விஷயமா இருக்கும். இன்றைக்கி முழுசாக தங்கம் வாங்க முடியாட்டினாலும் பழைய நகை, அந்த டச் கம்மியாக இருக்கக்கூடிய நகைகளை கொடுத்து மாற்றக்கூடிய யோகம் வந்து இவங்களுக்கு இப்போதைக்கு இருக்குது. அதே மாதிரி தாயாருடைய உடல் நலம் இருக்கு இல்லையா, அதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பின்னால் வந்து யூஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம்.